ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம். இன்னைக்கும் மக்கள் எல்லாருமே ரெடியா இருங்க. உங்க கூட தான் கேம் விளையாட போறேன். நீங்க ரெடியா? ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஹீரோவா இருக்கலாம், ஹீரோயினா இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், பாடகர்களோ இல்லை பாடல் ஆசிரியர்களோ யாராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரியும்பா அவங்கள பற்றி ரொம்ப நல்லா கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லி தைரியமாக விளையாட வரீங்க அப்படின்னா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே டக்குன்னு உங்களுடைய மொபைல் எடுங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்க கூட பேசலாம். எல்லாருமே ஜாலியாக விளையாடி அவங்கெல்லாம் பரிசு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? இப்படி தான் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் எங்களுடைய வேலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேம் தான் நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம். வகையில் காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்லேருந்து சாரதி பேசுறேன். ஓகே, யாரை பற்றின? திண்டுக்கல் சாரதியா? படம் பேர் மாதிரி இருக்கு. ஓகே, திண்டுக்கல் சாரதி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு விஜய் பத்தி கேட்கணும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கத்தி திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? அழகில்லன். சூப்பர், சரியான பதில். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? தளபதி விஜய் ரா ஏஜென்டா நடித்த திரைப்படம் எது? சிங்கிளா? பீஸ்ட் என்பது சரியான பதில். சூப்பர். உங்களுடைய மூன்றாவது கேள்வி, சரிங்களா? விஜய் அவர்களுடைய தாயார் சோபா சந்திரசேகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இயக்கத்துல எத்தனை திரைப்படங்கள் வெளியாச்சு? நல்லா யோசிங்க, ஈஸி தான். 5 4 3 2 2 1. ஏங்க அதான் 2 2 2 தடவை 2 சொல்றேனே, அப்ப 2ன்னு சொல்லாம 1ன்னு சொல்றீங்க. 2 என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஃபர்ஸ்ட் காலரே சூப்பரா விளையாண்டீங்க. இதே மாதிரி வேகத்தோட மற்றவங்க விடுவாங்க அப்படின்னு நம்பிட்டு நெக்ஸ்ட் காலர் எடுப்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? அர்ஷா, நாட்டசங்கட்டை. ஓகே, ஹர்ஷா, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கில்லி படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துல ஹீரோயின் யாரு? த்ரிஷா. சூப்பர், த்ரிஷா என்பது சரியான பதில், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, வாத்தி கம்மிங் ஒத்தே அப்படின்ற அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? எந்த படத்துல வந்துச்சு அந்த பாட்டு? சூப்பர்மா, மாஸ்டர் என்பது சரியான பதில். சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, கில்லி படத்துடைய டைரக்டர் யாரு? கேக்கல. கில்லி படத்தோட டைரக்டர் யாரு? 5 4 3 2 1 0. முடிஞ்சு போச்சே டைம். தரணி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, சூப்பரா விளையாண்டீங்க. ரொம்ப லவ்லியா இருந்துச்சு உங்களோட பேசினது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, பாய். ஓகே, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு ஓடி வராங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் எல்லாருமே விளையாடுவாங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்மளும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கூட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா விளையாடலாம். அதனால் நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், விளையாட ரெடியாக இருங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ, அது ஹீரோ ஹீரோயின் இருக்கலாம், இல்லை யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கேள்விகள் தான். காலர் லைனில் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையில இருந்து கௌரி பேசுறேன் சார். யாருக்கு பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா பத்தி கேளுங்க சார். சூர்யா அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, சூர்யா அவர்களுடைய ஒரிஜினல் நேம் என்ன? சூர்யான்றது சினிமாக்காக வச்சாங்க, அவருடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லுங்க. தெரியலையா? தெரியலங்க சார். சரவணன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? நான் ரஜினி சார் பத்தி கேட்கணும். ரஜினி அவர்களை பத்தின கேள்வியா? நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேடாபேட்ல பாலமணி. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, வேலைக்காரன் படம் பார்த்திருக்கீங்களா? அவருடைய நடிப்புல அவருடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க அந்த படத்துல.
பெரும்பாலும் அவர் தாங்க மியூசிக் போட்டிருப்பார் அந்த காலத்துல. எம்எஸ் விஸ்வநாதன். இல்ல, இளையராஜா என்பது சரியான பதில். சரிங்களா? ஓகே. ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. நானும் முடிஞ்சளவு உங்களுக்கு கியூ கொடுத்தேன். டப்புன்னு இளையராஜா அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா மேபி உங்களை பாஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் கூப்பிட்டு போயிருப்பேன். நெக்ஸ்ட் காலர், வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். நீங்க வேணா தனியா தட்டுங்கப்பா, நான் இப்ப தட்டிட்டு போறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டாரு போல. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வையம்பட்டில இருந்து கவிதைராஜா பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, லிங்கா அப்படின்ற திரைப்படம் வந்துச்சுல, இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? கே.எஸ். ரவிக்குமார். சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, மூன்று முகம் அப்படின்ற திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அதுல 3 கேரக்டருடைய பேர் என்னென்ன? 3 கேரக்டரா? ஆமா, ஒண்ணு வேணா நான் உங்களுக்கு எடுத்துறவா? அலெக்ஸ் ஒண்ணு. அலெக்ஸ் அலெக்ஸ் பாண்டியன். அப்புறம் அலெக்ஸ் பாண்டியன் ஒண்ணு. அப்புறம் வெறும் அலெக்ஸ்னு ஒண்ணு வரும். இல்ல, அருண் ஜான் அப்படின்னு வரும். அருண் ஜான் அலெக்ஸ் பாண்டியன். சரிங்களா? கரெக்டா நீங்க சொல்லிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்னது அலெக்ஸ் மட்டும்தான். அட்லீஸ்ட் 2 சொல்லியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நாங்கள் தூக்கிட்டு போயிருப்போம் அடுத்ததுக்கு. பரவாயில்ல, நல்லா விளையாண்டீங்க. நைஸ் ட்ரை. மகாம் மிஷி. நெக்ஸ்ட் காலர் யாரு? ஹலோ. ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உமா, சிதம்பரத்துலேருந்து. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணுமா உங்களுக்கு? ராமராஜன். ராமராஜன் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே, ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒவ்வொரு புனை பேர் இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன். அந்த மாதிரி ராமராஜ் அவர்களுடைய புனை பேர் என்ன? மக்கள் நாயகன். சூப்பர். ஓகே, ரெண்டாவது கேள்விக்கு போவோமா? ஓகே. சூப்பர். அதுக்கு முன்னாடி ஏன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அவரு பிடிக்கும், நிறைய படத்துல பாட்டுலாம் ஹிட்டா இருக்கு, அதனால பிடிக்கும். அதனால எல்லா பாட்டும் இட்டுப்பா, அதனால ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறீங்களா? ஆமா. சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, முதல்ல ராமராஜ் அவர்கள் எந்த படத்துல ஹீரோவா அறிமுகமானாங்க? ஹீரோவா? ஆமா. 5 4 3 2 1. மரியாதையா? இல்லை, நம்ம ஊரு நல்ல ஊரு. சரிங்களா? ஓகே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா விளையாண்டீங்க. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு? ஹலோ, வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு எங்க கூட விளையாடுங்க. ரெடியா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. ஹலோ. தட்டுறோம் தூக்குறோமா? ஆமா, தட்டுறோம் தூக்குறோம் தான். எங்க தூக்குறது? அதான் நீங்க டிவில வால்யூம் தூக்கி வச்சிருக்கீங்களே. சரி. கட் பண்ணுங்க வால்யூமை. போனை கட் பண்ணிடக்கூடாது. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவாஜி பத்தி. சரி, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம பேச முடியாது. ரைட்டு, அவங்க கட் பண்ண சொன்னது அவங்க தப்பா புரிஞ்சுட்டு கட் பண்ணிட்டாங்க போல. பரவாயில்ல, விடுங்க. நெக்ஸ்ட் காலர் யாரு? ஓகே, ரைட்டு. அப்படியே வராங்க போயிடுறாங்க. விளையாடணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அத்லெட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தால் தான் இப்போ விளையாட முடியும். அதனால் நீங்கள் எல்லோரும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் விளையாடலாம். விளையாட நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? கேட்டது வந்தாச்சு. காலர் வணக்கம். வணக்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சமந்தா பத்தி கேளுங்க. யாருங்க? சமந்தா. கமல் அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். உங்களுடைய சமந்தாவா? ஓகே ஓகே. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து தினேஷ். எங்கிருந்து? கன்னியாகுமரி. சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போமா? சமந்தா அண்ட் விஜய் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தெரி இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? ஜிவி பிரகாஷ். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இதுவும் தெரியிலிருந்தே போவோம். இந்த படத்துல சமந்தாவுடைய கேரக்டர் நேம் என்ன? மித்ரா. சூப்பரு. ஒன்று விடாம அடிப்பம்பா அப்படின்றீங்களா? சமந்தா தான் என் ரத்தத்துல ஊறி இருக்கு, என் நாடி நரம்பெல்லாம் சமந்தா தான் சொல்லும் அப்படிங்கிறீங்களா? மேபி. சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. சமந்தாவுடைய நடிப்புல ஒரு ஃபீமேல் டாமினேட்டடா ஒரு மூவி வந்துச்சு. என்ன படம்? சூப்பரு. அடிச்சு தூள் கலப்புங்க. ஓகே ஓகே. உங்களுக்கான 4வது கேள்வி போவோம். சரிங்களா? சரியா பதில் சொல்லி அடுத்ததுக்கு போறோம் நம்ம. ஓகே,
தன்னு. சரி ஓகே. இப்போ சமந்தாவோட நடிப்புலேயே உங்களுக்கு ஒரு ஃபேவரட் படம் ஒன்று இருக்கும் இல்லையா, என்னது அது? மெர்சல். மெர்சலா? ம். நல்ல படம், சூப்பர். சரி, 4வது கேள்வி போமா? ம். கத்தி படம் பார்த்தீங்களா? ஆமா. இந்த படத்துல வில்லனா நடிச்சது யாரு? வில்லனா நடிச்சது? ஆமா. 4 3 1 0. நைல் நிதின் முகேஷ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா ட்ரை பண்ணீங்க, சூப்பர். எல்லாத்தையும் நாங்கள் விடாமல் பிடிப்போம்ல அப்படின்னு பிடிச்சி வச்சிருந்தாரு. நான் வின் பண்ணிடுவாருன்னு தான் நினச்சேன். அடடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பற்றின கேள்விகளா? ஆமாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. எம்ஜிஆர் அவர்கள் டெபியூவா ஒரு திரைப்படம் பண்ணார், அதான் முதல் திரைப்படம் இல்லைங்களா? அதனுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரா கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க இல்லையா? ஆமா. அது என்ன படம்? ராஜகுமாரி. என்ன குமாரி? ராஜகுமாரி. அப்ப மந்திரகுமாரி? மந்திரகுமாரி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, கரெக்டாக அந்த குமாரி மட்டும் கரெக்டாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி தான் நிறைய பேர் வச்சாங்க. குமாரினே இருக்கும், முன்னாடி மட்டும் மாறிட்டே இருக்கும். மாயகுமாரி, மந்திரகுமாரி, ராஜகுமாரி, ஒரு குமாரி சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க போல. நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து அனிதா பேசுறேன். அனிதா, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணுங்க உங்களுக்கு? விஜய். விஜய் பற்றின கேள்வி கேட்ப ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிகில் படம் பார்த்தீங்களா? பார்த்தோம். இந்த படத்துல வில்லனா வருவாரே, அவர் பேர் என்ன? ஆமா, பிகில். யார்? 5 4 3 2 1. தெரியலையா? ஏன் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. அடிச்சு புலந்து அடிக்கணும்னா டைகர் ஷெரீஃப், அசராம கண்ணாலேயே பேசணும்னா ஜாக்கி ஷெரீஃப். ஜாக்கி ஷெரீஃப் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. போடுவோம்ல. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? விருது மட்டும் வைத்திருங்க. வர நல்லிச்சாமி. நல்லிச்சாமியா? யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? உலக நாயகன். உலக நாயகன் கமல் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். ஈஸியா கேக்குறேன். ராஜா வசூல் ராஜா, அந்த படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யாரு? சூப்பரு. அந்த மைண்ட் வாய்ஸ்ல தான் இருப்பாருப்பா. 2வது கேள்வி போறோம். ஓகே, கேக்குறேன் இருங்க. ஈஸியா தான் கேட்பாங்க. கல்யாணராமன் படம் இருக்கு இல்லையா? இந்த படத்தோட ஹலோ கேக்குதா? இந்த கல்யாணராமன் படத்தோடைய ஹீரோயின் யாரு? அடிச்சு தூள் கிளப்புறீங்களே. உங்களுக்கான 3வது கேள்வி. பத்மஸ்ரீ விருது எந்த வருடம் கமல்ஹாசன் அவர்களுக்கு கிடைச்சது? என்ன படம் பேர் வேணாம், எந்த வருஷம்னு சொல்லுங்க. வருஷம். 89. இல்லை, 89 இல்ல, 1990. ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிவிட்டீங்க. நான் சொன்ன ரேட் தான் வந்து இருக்கும். ஏங்க, அவர் என்னங்க 10th to 12th ஸ்டாண்டர்டா போனாரு, இல்ல 10th to 11th ஸ்டாண்டர்ட் போனாரா? அந்த வருஷத்துல கால்குலேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா ஆடுவோம். சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறோம். உங்க பேரு? பேரு யுவன். யுவன்? யோ யுவன், வாங்க வாங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? விஜய் சிஎம். ஓகே, ரெடி, போவோமா? போவோம். ஓகே, அப்ப நம்ம சினிமால தான் क्वेश्चन கேட்போம், பதில் சொல்லிடுவீங்கல்ல? கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். துப்பாக்கி படம் இருக்குல்ல, அந்த படத்துடைய டைரக்டர் யாரு? துப்பாக்கி பட டைரக்டர்? ஆமா.
துப்பாக்கி படம் டைரக்டர் யாரா இருக்கும்? நல்ல ஆள் தான். ஏஆர் முருகதாஸ் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே, எல்லாம் ஓகே தான். அவர் இப்போ தான் பார்த்துருப்பாரு போல முதல் தடவையா. சரி, நெக்ஸ்ட் யாருன்னு கேட்போம் வாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ எதுக்கு அதெல்லாம் பேசுறேன், வேற ஏதாச்சும் பேசு. ஹலோ வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பேசி பேசுறேன் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கமல் பத்தி பேசுறேன் சார். யாரு? கமல். கமல் அவர்களை பத்தின கேள்வியா? சரி, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். போவோம். சரி. உங்களுக்கான முதல் கேள்வி, வறுமை நிறம் சிவப்பு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா. தெரியலையா? எம்எஸ்வி என்பதுதான் சரியான பதிலுங்க. ஓகே சார். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். தப்பக்கால் தெரியாது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க, நெக்ஸ்ட் காலர் போவோம். ஹலோ வணக்கம். ஹாய், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எம்ஜிஆர் சொல்லுங்க சார். எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வியா? நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க லதாப் கரூர் வந்து. என்ன பேர் யோசிக்கிறீங்களா? இப்பதானே பேசிட்டு போனீங்க எங்க கிட்ட. கரூர். நேத்து இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நேத்து பேசுனீங்களா? சரி, எம்ஜிஆர் மொத்தமா எத்தனை திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு? 126ங்களா? 126. 126 படம் பேரையும் சொல்லுங்க. இப்போ படம் பேர் என்ன? எல்லாம் 126 படம் பேரையும் சொல்லுங்க. ஐயோ, என்ன சிரிக்கிறீங்க? குடும்பம். ஏங்க 126 என்பது தவறான பதில். 135. 30 தாண்டவே மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க திருவள்ளூர்ல இருந்து ஹரிபாபு பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கமலஹாசன் பத்தி. கமலஹாசன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, பாபநாசம் அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு இல்லையா? ஆமா சார். இந்த படத்துடைய இயக்குனர் யார்? பாபநாசம். ஆமா, நல்லா யோசிங்க. 5 4 3 2 1. ஜித்து ஜோசப் என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? பாபநாசம் படம் பாத்தீங்களா இல்லையா? பார்க்கலன்னா இப்படிதான் படம் போயிருக்கும் நேரம். ஹலோ வணக்கம், நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ராஜலட்சுமி பேசுறேன், திருவானைக்காவல்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, அழகிய தமிழ் மகன் இந்த படத்துடைய இயக்குனர் யார்? பரத். பரத்தா? பரதன். பரத் தான் அப்படி சொல்றீங்களா? பரதன். பரதன் என்பது சரியான பதில். வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். ஓகே, ஈஸியா கேளுங்க. இத கேக்குறேங்க. எப்படி ஈஸியா கேக்குற பாருங்க. சச்சின் படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? என்னங்க எல்லா வருஷம் டைரக்டர் நேமா கேக்குறீங்க? பின்ன அவரை பத்தி எப்படி, ஹீரோயின் யாரு, அவர் என்ன படத்துல நடிச்சாரு? க்ளூவா? யாருன்னு தெரியலையா? தெரியலங்களே, நீங்க ஏதாவது க்ளூ கொடுத்தீங்கன்னா. அவரோட நேம்லயே ஒரு பெரிய டைரக்டர் இருக்காங்க. சங்கர். இல்லைங்க, நான் வேணா ஒரு பேர் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. மகேந்திரன். ஜான் மகேந்திரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? டைரக்டர் மகேந்திரனா? ஆமா, அவருடைய மகன். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, என்னமோ முயற்சி பண்றாங்க, இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆனா சொல்ல மாட்டாங்களே யாரும் கேள்விய அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காலர் விளையாட ரெடியா இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், வந்தாச்சு வாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். என்ன சொன்னா? யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வெங்கடேஷ், திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு சூர்யா பத்தி கேட்கணும். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. விளையாடுவீங்களா? நல்லா விளையாடுவேன். விளையாடினால
ஆ முயற்சி பண்ணுங்க. ஓகே, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டுறோம். ஓகே, உங்களுக்கான சரி. முதல் கேள்வி போறோம். சூர்யா அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய பெயர் என்ன? உங்களுக்கான முதல் கேள்வி. சூரியன். சூப்பர். போதும் லிஸ்ட் பெருசா போய் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ம் சூர்யாவோட நடிப்புல ம். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னா எந்த திரைப்படம்? இது வரைக்கும் அதிக வசூலித்த திரைப்படத்துல முதல் இடத்துல இருக்கிறது எந்த படம்? ஆ. ஏழாம் அறிவு. இல்லை, அதுக்கு முன்னாடி. காக்கா காக்கா என்பதுதான் சரியான பதில். ஆ. கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, அவருக்கு மட்டும் லைட்டா ஓரம் கட்டிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். கொஞ்சம் முயற்சி பண்ணாரு. ஓகே தான், ஏழாம் அறிவுன்னு சொல்ல முடியும். பட் அதுக்கு முன்னாடி காக்கா காக்கா என்பதுதான் சரியான பதிலாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு மேசிவ் ஹிட் அப்படின்ற ஒரு ஹீரோ அங்கீகாரமே கிடைச்சது. ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹாய், வந்தாச்சு. வாங்க, வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடியில இருந்து பண்றதா? ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் சார். யாரு? அஜித் குமார் சார். அஜித் குமார் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? இப்ப ரீசெண்டா குட் பேட் அக்லி அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்தோடைய டைரக்டர் பேர் என்ன? யாரு? 5 4 3 2 சொல்லுங்க. என்ன தெரியலையா? ஆதிக் ரவிச்சந்திரன் என்பதுதான் சரியான பதில். எஸ், அவர் தான் இயக்குனர். சொல்லிருக்கலாம். ஆமாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், ராஜேஸ்வரி from சேலம். சேலம் ராஜேஸ்வரி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே ஓகே. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க போல. சரி, ரெடியா? காதலுக்கு மரியாதை இந்த படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? காதலுக்கு மரியாதைங்க. லவ்வுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிற ஒரு படம். என்ன படம்? அந்த படத்தோட இயக்குனர் யார்? தெரியலையா? ஃபாசில் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? யார்? ஃபாசில் இருக்கார்ல, ஆமா, அவர் தான் இயக்கியார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. போனது போச்சு, என்ன பண்ண முடியும்? எடுத்து மறுபடியும் சாப்பிட முடியும். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. ஓகே, சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி. அசுரன் திரைப்படத்துல அவருடைய மகன்களா 2 பேர் நடிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய பேர் சொல்லுங்க. சிதம்பரம். கேரக்டர்ல ஒரிஜினல் பேர் கென். கென். இன்னொன்னு தெரியலங்க. நல்லா யோசிங்க. அவர் தாங்க மெயின். தென்குடிக்க பாடி இருப்பார்ல, அப்படியே மறந்துருச்சுங்க. டிஜே என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? விட்டுட்டீங்களே. இப்படி வண்டி போகும்போது இப்படி ஹை ஸ்பீட்ல போய் படால்னு பெட்ரோல் தீர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? நடிகர் சிவாஜி சார். சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ராமு சார். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திண்டுக்கல்ல இருந்து சார். திண்டிவனமா? திண்டுக்கல்லா? எப்படி இருக்காங்க வெயில்லாம்? பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கா? எவ்வளவு டிகிரி செல்சியஸ்? எப்படி 100 105 டிகிரி 105 டிகிரி செல்சியஸ் இருக்காம்பா திண்டுக்கல்ல. நம்ம எல்லாம் உட்காந்து 40 டிகிரிக்கு அழுதுட்டு இருக்கோம். அங்க ஒரு மனுஷன் 100 டிகிரி செல்சியஸ்ல 110 வேற. என்ன உடம்புக்கு காய்ச்சல் வந்த மாதிரி சொல்றீங்க? 110 என்ன கருகி போயிருவாங்களா எல்லாரும்? இன்னும் ஒரே இப்பதான் சார் மோடம் போட்டிருக்கேன். இப்பதான் மோடம் போட்டிருக்குதா? சரி, ஓகே, சரியா போயிடும். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ரெடியா? சிவாஜி கணேசன் அவர்களுடைய 100வது திரைப்படம் எது? திரிசூலம். இல்லை, தவறு. நவராத்திரி என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. இங்க திண்டுக்கல்ல 110 டிகிரி செல்சியஸ் சொல்லும் போது நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி,
நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சூர்யா from சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிலம்பரசன் பத்தின கேள்வி. சிலம்பரசனா? சூப்பர். ரெடியா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சிம்பு அவர்களை பத்தி. சரிங்களா? வாலு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பெயர் என்ன? வாலு படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆமா. 5 4 3 2 1. தெரியலையா? தெரியல. தமன் என்பதுதான் சரியான பதில். ஓகே. ஓகே, நன்றி. நல்லா விளாண்டிங்கோ. வாங்க வாங்க, நெக்ஸ்ட் காலர் யாரு? அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு எங்க கூட பேசுங்க, விளையாடலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ. ஹலோ, விக்த மோனா. பேசுன கொஞ்சம் பேச்சா பேசுன. எங்க பேச விடுறீங்க? அவரே பேச மாட்டேங்கிறாரு. ஹலோ. ஹலோ. வணக்கம். ஹலோ. லட்சுமணன். லட்சுமணன் எங்க இருந்து? ஆவடி. இந்த இருக்கு ஆவடி. சிக்னல் கிடைக்காத மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி. ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்விக்கு போறோம். சரிங்களா? ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிச்ச ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவி இருக்கு. அது என்ன படம்? பூதம். நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் இல்லைங்க, ஃபேண்டசி இருக்கு. ஃபென்டாஸ்டிக்கான படம் இல்லைங்க, ஃபேண்டசியான படம். திடீர்னு மாயாஜாலெல்லாம் நடக்கும், மேல இருந்தெல்லாம் மலையெல்லாம் பறக்கும். மலையாளத்துலயும் வந்துச்சு, தமிழ்லயும் வந்துச்சுங்க. மோதிரம்லாம் வச்சு விளையாடுவாங்க. ஆமா ஆமாமா. அலிபாபாவும் அற்புத விளக்கம். சூப்பரு. அலிபாபாவும் அற்புத விளக்கம். ஓகே ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? சந்திரபோஸ். சந்திரபோஸ் இல்ல, சங்கர் கணேஷ். சொல்லும் போது உதடு ஒரே மாதிரி தான் ஒலிக்கும், ஆனா வெளியே வர பேர் வேற. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. யார் எங்கிருந்து? ஹலோ. ஹலோ, வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், ஆரணிலிருந்து சிட்டி பாபு. சிட்டி பாபு, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரெடி. ஓகே. விஜய் அண்ட் சூர்யா ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச நேருக்கு நேர் படம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த படத்தோட இயக்குனர் யாரு? டெல்மி. நேருக்கு நேர். ஆமா, நேருக்கு நேரா கேக்குறேன், சொல்லுங்க. நேருக்கு நேரா நேரலையில கேக்குறேன்னு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. வசந்த் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹாய். ஹலோ, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் சத்யராஜ். சத்யராஜ் அவர்களை பத்தின கேள்வியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரெடியா இருக்கிறீங்களா? போவோமா? ஓகே, உங்க பேரு ஊரு? ஸ்ரீதர். எங்க இருந்து? நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. சத்யராஜ் அவர்களுடைய நடிப்புல பாயும் புலி படம் இருக்கு இல்லையா? ஹலோ. பாயும் புலி படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. இந்த படத்துல என்னவா அவர் நடிச்சிருப்பாரு? சுந்தர்சியோட மச்சான். இல்லைங்க, அவர் என்னவா என்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு? அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? டீச்சரா, வக்கீலா, போலீஸா? பாயும் புலினா போலீஸா தானே இருக்கும்? ஆமா. இல்ல, கேங்ஸ்டர். கேங்ஸ்டர். ஏ, தேங்க்யூ. சரி, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வாங்கோ, வணக்கம். ஹாய். வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து வடமல்லி. வடமல்லியா? என்ன உங்க பேர் என்ன?
சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். இது மட்டும்தான்ப்பா கிளியராக கேட்குது. சரி, வெளியே வந்து பேசுங்க, கொஞ்சம் டவர் கிடைக்கல. ரெடியாக இருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, புலி படம் பார்த்தீங்களா? ஆமா. இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, அவங்க பேர் சொல்லுங்க. 5 அன்சிகா. இன்னொன்னு 3 2 1 0. இல்லை, ஸ்ரீதேவி இருப்பாங்க, ஆனா அவங்க ஹீரோயினா இருக்க மாட்டாங்களே. ஸ்ருதி ஹாசன் சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இதே வேகத்துல நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹாய், வணக்கம், பேசுங்க. நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். பெரம்பலூர்ல இருந்து. உங்க பேரு? பிரவீன் ராஜ். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? பிரதீப் ரங்கநாதன். பிரவீன் ராஜுக்கு பிரதீப் ரங்கநாதன் பத்தின கேள்வியா? சரி, போவோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? அவர் எழுதி டைரக்ட் பண்ண முதல் திரைப்படம் எது? கோமாளி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, பிரதீப் ரங்கநாதனுடைய ஒரு படம் ஹிந்தியில ரீமேக் ஆச்சு, அது என்ன திரைப்படம்? டிராகன். டிராகன் இல்ல, ஒரே ஒரு படம் தான். எந்த படம்? லவ் டுடே என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர்ப்பா, விறுவிறுப்பா நம்ம ஷோ போய்கிட்டு இருக்குது இல்லையா? அதனால இப்ப என்ன பண்ணுவோம்? டீயை குடிச்சுப்போமா? தட்டிடுவோம், தூக்கிடுவோமா? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, விளையாட நாங்க ரெடி, நீங்க ரெடியா? கால் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம். நாங்க கெத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்க பேரு? அஸ்வத் ராஜ். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பாலச்சந்தர். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கே பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்துல முதல்ல வெளியான திரைப்படம் பேர் என்ன? ஏன் பட்டதா? என்ன படம்? அது வந்து இப்படிதான் யார்ட்டையாவது கேட்டு சொன்னா நீர்க்குமிழி படத்துக்கு பதிலா நீர் மட்டம்னு சொல்வீங்க. பாலச்சந்தர் நீர்க்குமிழி சார் அது. ஆமாங்க, நான் தப்பா சொன்னேன். இப்ப நான் தாங்க உங்களுக்கே சொன்னதே. நீர்க்குமிழி என்பது சரியான பதில் சரிங்களா? நான் தான் சொன்னேன், அதுவும் நீங்க சொல்ல. பரவாயில்ல, மார்க்லாம் எனக்கு தான். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் மதுசூதனன் வாலாஜாபாத். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் குமார் சார். அஜித் குமார் அவர்களை பத்தின கேள்வி கேட்ப ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கல்லூரி வாசல் இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? சரி, மியூசிக் டைரக்டர் சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான். தவறு. தேவா என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஆமா ஆமா, நன்றி. பரவாயில்ல, நம்ம இப்படி தான் ஆப்ஷன்லாம் கொடுப்போம். இயக்குனர் சொல்லலாம், இல்லை மியூசிக் டைரக்டர் சொல்லலாம், அப்படியா சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா கூட அப்படியே அடுத்த கேள்வி கூப்பிட்டு போய் பண்ணுவாங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? விருதுநகர்ல இருந்து விஜயலட்சுமி. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சரத்குமார் சார். யாரு? சரத்குமார். சரத்குமார் அவர்களை பத்தின கேள்வியா? கேட்டுருவோம். ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, சரத்குமார் அண்ட் தளபதி விஜய் இவங்க 2 பேருடைய நடிப்புல ரிலீஸ் ஆன வாரிசு படத்துடைய டைரக்டர் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் பழசா கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க தானே, புதுசா கேக்குறேன். அப்ப புதுசும் நீங்க சொல்ல மாட்டீங்க. வம்சி பைடிப்பள்ளி என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஞாபகம் இருக்கு, ஆனா சொல்ல முடியல. சரி, பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்க, மறுபடியும் விளையாடலாம் சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பிரவீன்குமார் கிங்கு. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? ஓகே. சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ஐலாண்ட் படம் வந்துச்சு இல்லையா? இதுல அவருடைய கேரக்டர் நேம் என்ன? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேர். 5 4 3 எல்லாரும் அடிக்கடி வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பெயர். 3 2 1 இதுல நம்மளால பேசவே முடியாது. 1
தமிழ் என்பதுதான் சரியான பதில். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையிலே தமிழை மறக்க மாட்டீங்க. நன்றி. அமைதி அமைதி இந்த நிகழ்ச்சியை தூக்கி மன்னிக்கவும் துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை எஸ் தட்டுறோம் தூக்குறோம்ல, நான் தான் அதை துவக்கி வைக்க போறேன். எனிவேஸ், இன்னும் காலர்ஸ் நிறைய பேர் நம்ம கூட விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஃபன் எல்லாம் முடிச்சுட்டு விளையாட ரெடியா? ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கிறீங்க? ரஜினி பத்தி சொல்றேன் சார். நானு நீங்க சொல்ல வேண்டாம், நான் கேட்போம், அதுக்கு தான் நீங்க சொல்லணும். ரெடியா? ரெடி சார். ஓகே, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து கொட்டூர்ல இருந்து பேசுறேன் சார். நானு உங்க பேரு? அஸ்வத் ராஜ்ங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே, 3 முகம் படம் இருக்கு இல்லையா? இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாரு? எம்எஸ் விஸ்வநாதன் சார். இல்லை, தவறு. எம்எஸ் விஸ்வநாதன் சார். இல்லை, தவறு. தவறா? ஆமா, நாதன் மட்டும்தாங்க கரெக்ட். எம்எஸ் விஸ்வநாதன் இல்ல, ஜெகநாதன். சரிங்க சார். பரவாயில்ல, இது வரைக்கும் போன வடையெல்லாம் வச்சிருந்தா மலையா கட்டி இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோ தூக்குறோம் விளையாடலாம், வாங்க. ஹாய், வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. என்ன நீங்க விளையாடிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹரிணி, கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஓகே ஹரிணி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? எனக்கு சிஎம் விஜய் சாரை பத்தி கேட்கும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ரசிகன் படம் இருக்கு இல்லையா? புரியல. ரசிகன் படம் இருக்குல்ல? ஆமா. இந்த படத்தோட இயக்குனர் யாரு? சொல்லுங்க, கமான். 2 1. ரசிகன் படம். ஆமா, சந்திரசேகர் சார். ஆமா, கரெக்ட். தேங்க் யூ. ஓகே, அதை எழுதுனது யாருன்னு சொல்லுங்க, அதான் உங்களுடைய 2வது கேள்வி. புரியல. அதை எழுதுனது யாரு? அந்த படத்தை எழுதுனது யாரு? கதை எழுதுனது யார்? யார் தெரியலையா? சோபா என்பதுதான் சரியான பதில். இயக்குனர் அவங்களுடைய தந்தை, எழுதியது அவங்களுடைய தாயார். சரிங்களா? இப்பவே கண்ணை கட்டுது. ஆட்டோ தானே செய்யும். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கவிதா ஃப்ரம் திண்டிவனம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ராதா, நடிகை ராதா. நடிகை ராதா பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? ரெடி. அலைகள் ஓய்வதில்லை படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? பேபியா? என்னது? பேபி. பேபி கிடையாது. குழு கொடுங்க தம்பி. கல்யாணம். கல்யாணமா? கல்யாணியா? கல்யாணம் தான் க்ளூ. கல்யாணி. ஆமா, பேபி மாதிரி தான் அதுவும். கல்யாணத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஓ ஓ, இல்ல, மேரி 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 மேரி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணா இப்படி. ஓகே, சரி, மேரி அக்செப்ட் பண்றோம். இதுக்கப்புறம் டைம் கொடுக்க மாட்டோம், சரிங்களா? சரிப்பா, சரி. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? சரி சரி. நேரம் வந்தாச்சு படத்தோட இயக்குனர் பேர் என்ன? நேரம் வந்தாச்சா? 4 3 2. மணிவண்ணனா? இல்ல, எல்லை சாமி என்பதுதான் சரியான பதில். சரி சரி. நெல்லை சாமி சொல்லியிருந்தீங்கன்னா வின்னா இருக்கலாம்ல இப்போ. சரி விடுங்க, பரவாயில்ல. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சக்திவேல், ஈரோடு. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? யாரை பத்தின கேள்விகள்? கமலா? கமல் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. அன்பே சிவம் அப்படின்ற படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? அன்பே சிவம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், சூப்பர் டைரக்டர். சூப்பர் டைரக்டரா? சுந்தர் சி என்பதுதான் சரியான பதில். திட்டீங்களா? நான் தானே சொன்னேன். இப்போ அந்த பாயிண்ட் எனக்கு தான். போங்க. தேங்க்ஸ், நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ,
ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் ஈரோடு சார், ஈரோடு ஸ்பீக்கிங். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சார் தனுஷ் ஓகேங்க சார். தனுஷ் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, மாப்பிள்ளை அப்படின்ற படம் நடிச்சிருப்பார்ல அவரு. சார் மாப்பிள்ளை படம் ஆமாங்க சார், ஆமாங்க அதுல மாமியாரா நடிச்சது யாரு? சார் மனுஷ ஓகேங்களா? சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, முதல் நேஷனல் அவார்ட் அவருக்கு எந்த வருஷம் கிடைச்சது? 2018 சார். இல்லையே, தவறு. சொல்லுங்க, நல்லா யோசிங்க. சார் 2022 சாரி. இல்லை, 2011 என்பதுதான் சரியான பதில். சரிங்க சார், ஓகே. பரவாயில்ல, சூப்பரா விளையாண்டீங்க. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பரவாயில்ல, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரியாத கேள்வியா நம்ம வழித்து கேட்டா அப்படிதான் பண்ணுவார் பாவம். சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து சீனிக்காலை. சீனிக்காலையா? ஆமா. என்ன இனிப்பான காலைன்னு பேர் வச்சிருக்காங்க. சூப்பர், நைஸ் நேம். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரபுவை பத்தி. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். ஓகே, ஓகே. பிரபு அவர்களுடைய புனை பெயர் என்ன? இளைய திலகம். இளைய திலகமா? கரெக்ட், சூப்பர். சின்ன தம்பி பிரபு அப்படின்னு அவர் சொல்ல ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. அவருடைய நடிப்புல கன்னிராசி அப்படின்ற படம் வந்துச்சுல, இந்த படத்துடைய இயக்குனர் யார்? கன்னிராசி. ஆமா. 4 3 2 1 பாண்டியராஜ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு நிறைய பேர் கூட நம்ம விளையாண்டோம். நமக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. Next என்ன, கிளம்ப வேண்டியதான். அப்படியே சூடு பறக்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம விளையாடியாச்சு. வீக்கெண்டை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from விஜய் ஸ்ரீ. இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தாட்ரோ தூக்குறோம்.